ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேடையில் இருக்கிற கனத்துக்குரிய எல்லா தேவ ஊழியர்களை வாழ்த்துகிறேன். இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு அடியானை அன்பாக அழைத்த பாஸ்டர் மனோஜின் அவர்களை, குடும்பத்தை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியத்தை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த 21 நாட்கள் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபித்தீர்களோ ஜெபத்தை கேட்கிறவர் அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே பதிலையும் பலனையும் தந்து உங்களை களிகூற பண்ணுவாராக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சமூகத்திலே தரித்திருப்பது மிகுந்த பாக்கியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயர எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இந்த ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே செலவிடுகிற ஒரு நேரம் கூட அது வீணாகவே போகாது. ஹல்லேலூயா. அழகா சகோதரர்கள் பாடினாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்களை யாருக்கு தோழல. ஹல்லேலூயா. அது நமக்கு தெரியணும். அவர் மறைவில் இருக்கிறோம், அவர் நிழல்ல இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபை கூடுதல் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் சபையிலே வைக்கும்போது உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். அதாவது அன்பின் பிரயாசம் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆண்டவர் சமூகத்தில் நாம் எவ்வளவு நேரம் தரித்திருக்கிறோமோ அதற்கு பலன் உண்டு. வெகு நேரம் அந்நாள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்ததை யார் கவனித்தா அப்படின்னா ஏலி கவனித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெகு நேரம் ஆலயத்திலே உட்காந்து, அப்போ ஆலயத்தில் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நபரை ஏலியே கவனிப்பான் என்றால் ஆலயத்தின் நடுவில் உலாவுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் 21 நாட்கள் வந்தவர்களும் உண்டு, 20 நாட்கள் வந்தவர்களும் உண்டு, 2 நாட்கள் வந்தவர்களும் உண்டு, ஒரு நாள் வராதவர்களும் உண்டு. பொதுவாக இது எல்லா சர்ச்சிலையுமே உள்ளது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு விசை கூட இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா. நன்றி ஆண்டவரே, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். கைகளை தட்டி பாடுவோமா? ஆமென். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே ஆராதனை. ஒரு மஷேக்கலரே அனுதினமும். ஹல்லேலூயா. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே,
என்றென்றைக்கும் வல்லமையோ மகிமையோ. கைகளை உயர்த்தி தகப்பனே அல்லேலூயா உமக்குத்தானே உம்ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். ஆமென். ஒப்புரவாக்கி ஓ கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையோ மகிமையோ. தகப்பனே சொல்லுவோம். தகப்பனே உமக்குத்தானே மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான ஓ கிழித்து புது டோரே மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா ஓரலம சேகரே அஞ்சனரே வல்லமையோ மகிமையோ மகிமையோ. தகப்பனே சொல்லுவோம். தகப்பனே அல்லேலூயா உமக்குத்தானே வல்லமையோ வல்லமையோ மகிமையோ மகிமையோ. எங்கள் தகப்பனே தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர். எத்தனை பேர் நன்றியோடு சொல்வீங்க? பிரிச்செடுச்சு பிறக்கு முன்னா எங்களை பிரித்தெடுத்தவரே பிரித்தெடுத்து ஆராதனை ஆராதனை அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. தாழ்த்துகிறோம் அப்பா. பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கு என்று வாழ்ந்திட எங்க மேல் நீங்க அன்பு கூர்ந்து எங்களுக்காய் பலியானீர். நீர் மரித்ததினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். நன்றியோடு அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்ப நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க.
உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் நேரம் கர்த்தருடைய வார்த்தை நல்ல கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தன்னுடைய முதிர் வயதில் ஜனங்களிடத்தில் பேசும்போது 23வது அதிகாரம் 24வது அதிகாரத்தில் அநேக காரியங்களை சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அதுல பிரதம சொல்லுகிற காரியங்கள்ல ஒன்று என்னவென்றால், நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன் ஆத்துமா காக்கப்படணும்னா, உன் ஆத்துமா மீட்கப்படணும்னா, உன் ஆத்துமா கவனமா இருக்கணும். தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது. அன்பு கூறுகிறதற்கும் ஆத்துமா சம்பந்தம் அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். 1 கொரிந்தியர் 16:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன், கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வருகைக்கும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற காரியத்திற்கும் சம்பந்தம் உண்டு. நம்ம பல காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், பல விஷயத்துக்கு கவனத்தை செலுத்துவோம். ஆனால் எந்த மட்டும் நம் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் அல்லது அன்பு கூறுகிறோம் என்று நாம் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறது இல்லை. யாக்கோபு 1:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அடுத்த வார்த்தை சொல்லுங்க, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை. அப்ப ஜீவ கிரீடத்தை கர்த்தர் யாருக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, அன்பு கூறுகிறவர்களுக்கு. கர்த்தராகிய கிறிஸ்து வருகிறார், அவரிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிற கர்த்தர் வரும்போது உண்மையிலே சபிக்கப்பட்டவர்களா யார் காணப்படுவார்கள் தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டது தேவனை அறியாதவர்களுக்கு அல்ல, இது சபைகளுக்கு சொல்லப்படுகிற செய்தி. சபைகளில் சபிக்கப்பட்டவர்களா யார் இருப்பார்கள் தெரியுமா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறாதவர்கள். சபைகளில் சபிக்கப்பட்டவர்கள் இருப்பார்களா? புதுசா இருக்கா? அவர்தான் சாபமானார். எஸ், சாபமானார். புது சிருஷ்டியாக்கினார். முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுகிறதில்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். யோசுவா சொல்லுகிறார், இங்க பாருங்க, ஒரு காரியத்துல ரொம்ப கவனமா இருங்க, ஓகே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதுல? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுல. பொதுவாகவே 99% கிறிஸ்தவர்களும் தேவனிடத்தில் கேட்டு வாங்குறதுல கவனமா இருக்கிறார்களே தவிர தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. அன்பு என்பது வாங்குவதல்ல, அன்பு என்பது கொடுப்பது. யோவான் 3:16 என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பின் அடையாளம் என்ன தெரியுமா? கொடுப்பது. நான் என்னை கொடுப்பது, நான் என்னையே கொடுப்பது. உகந்த காணிக்கையா சுகந்த வாசனையா என்ன சொல்லுவார்னா, கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாம் மறுதலியாதபடியா, மறுதலிக்காம இருக்கணும்னா
என்ன ஆழமா இருக்கணும் தெரியுமா? அன்பு. எல்லாவற்றை விட அன்பே பெரியது. ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதியிருக்கிறார். ஆண்டவர் அந்த பெரிய காரியத்தை நம்ம நான் எந்த மட்டும் நான் என்னை இந்த வசனத்தை எடுத்து உங்களை வெட்டணும்னு நான் வாங்கிட்டேன். நான் முத வெட்டி எனக்கு தான் வேணும். ஆமா, ஹேண்டில் வித் கேர். ஒவ்வொரு நாளும் ஏன் ஆத்மா சேஃபா போகணும் நான் விரும்பணும்னா, நான் எதுல என்னுடைய கவனம் செலுத்தணும்னா, நான் ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறேன். நான் ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறேன். பவுல் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36 முதல் நீங்கள் பார்த்தீர்களே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் நிகழ்காலமானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த கிறிஸ்துவுடனே கூட நம்மை ஹல்லேலூயா என் ஓட்டத்தில், ஹல்லேலூயா என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஏன் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியா பேதுருவினிடத்திலே தம்முடைய முழு அன்பையும் காண்பித்த பிறகுதான் பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இப்பதான் நம்ம செய்திக்குள்ள என்றாக போறோம். ஆண்டவர் காண்பித்த அன்பு, நன்மைகளை நினைப்போம்ல, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைப்போம். இந்த நன்மையெல்லாம் எதின் அடிப்படையில் செய்யறாரு நினைக்கிறீங்க? ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடுறோம். இப்படி கூப்பிடுறதுக்கு தகுதி உள்ளவங்க யார் மட்டும்தான்? இஸ்ரவேலர். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது மகிமை, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது உடன்படிக்கை, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணம், அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவாராதனை. நம்ம இன்னைக்கு கூடி ஆராதிக்கிறோம்ல, இந்த ஆராதனையில யாருக்கு மட்டும் சொந்தமா இருந்து? தாவீதுக்கெல்லாம் நம்மள தெரியாது. சவுலின் மரண செய்தியை ஒருவன் வந்து சொல்லும் போது அவன் எவ்விடத்தான் என்று கேட்கிறான். அவன் புறஜாதியான் என்று தெரிந்ததும் அவனை கொலை செய்யும்படி தாவீது கட்டளை இடுகிறான். புறஜாதியானாலே கொன்றுவாங்க, அந்த எல்லைக்குள்ள இடமே கிடையாது. இப்படி இருக்கும்போதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். யூதா கோத்திரத்திலே தான் அவர் வந்தார். வந்து அவர் என்ன செய்தார் என்றால், காணாமல் போன இஸ்ரவேலரிடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அவருடைய மனசு இஸ்ரவேலின் எல்லைக்குள்ள மட்டுமில்ல, பூமியின் கடையாந்திரத்தில் இருந்த என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மனம் இருந்து கொண்டே இருந்தது. எனவே தான் அவர் சொன்னார், இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகள் எனக்கு உண்டு. அவர் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் இரத்தத்தின் அடையாளமான ரசத்தை எடுத்து, அந்த கூட்டத்தில் 12 பேர் இருக்கும்போது அந்த ரசத்தை எடுத்து அப்படியே அவர் பார்க்கிறார். அந்த இரத்தத்தின் வழியாய் அவர் என்ன பார்த்து சொல்லுகிறார் தெரியுமா? இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். எல்லாரும் மாறி மாறி பார்க்கறாங்க. நம்ம கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம். இல்ல, சொந்த ஊரில் இயேசு கிறிஸ்து போகிறார் ஓய்வு நாளில். அவரிடத்தில் ஒரு நிருபம் கொடுக்கப்படுகிறது. அவர் வாசிக்கிறார். ஏசாயா 61 வாசித்து கொண்டிருக்கும் போது, வாசித்து முடித்து, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று அவர் வாசித்து எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுக்கிறாங்க. என்ன கிருபை உள்ள வார்த்தை! இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அதோட ஆமேன் போட்டுட்டு புறப்படவில்லை, மீண்டும் செய்தியை துவங்குகிறார். இப்போதான் அவர் என்ன தொடங்குறார் அப்படின்னா, அந்த எல்லையை தாண்டி வெளியே போறார். இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளே இயேசு இருந்திருப்பார் என்றால் இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டாடி இருப்பார்கள். கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருக்கும் போது அந்த அழகான கண்கள் நம்ம நோக்கமாக இருந்தது. ஹல்லேலூயா! அவர் பாளையத்துக்கு புறம்பே அடிக்கப்படுகிறார். எதற்கு தெரியுமா? என்னையும் உங்களையும் உள்ளே கொண்டு வருவதற்காக. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த இந்த பூமியில் அவர் சஞ்சரித்த நாட்களிலே அவர் நம்மை பார்க்க ஆரம்பித்து விட்டார். அவர் சொன்னார், இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேற ஆடுகள் எனக்கு உண்டு. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவர்களை எல்லாரும் இழுத்துக் கொள்வேன் என்று. எனவேதான் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வந்த பிறகு அங்க யூதன் என்றோ, கிரேக்கன் என்றோ, அடிமை என்றோ, சுயாதீனன் என்றோ, ஆண் என்றோ, பெண் என்றோ, ஏழை என்றோ, பணக்காரன் என்றோ வித்தியாசம் இல்லை. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அன்பு கூர்ந்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் பாக்கியவான்கள். பேதுருவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பேதுருவினிடத்தில் கர்த்தர் காண்பித்த அன்பை 10 காரியமா பார்க்கலாம். 10ல் நிறைய இருக்கு, ஆனாலும் வேகமா சொல்றதுக்காக முதல்ல நீங்க கவனிச்சீங்கன்னா, லூக்கா 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது கெனசரேத் கடற்கரை அருகே கர்த்தர் வந்து நிற்பதை பார்க்க முடியும். அங்க என்ன செய்கிறார் என்றால், உண்மையிலே சொல்லணும்னா அங்க எதுக்கு வர்றார் அப்படின்னா, பேதுருவை தேடி வருகிறார். கர்த்தர் காண்பித்த அன்பு என்ன தெரியுமா? தேடி வருகிறார். தேடி வருகிறார். யாரை தேடி வரார்? ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த பேதுரு ஆண்டவரை சந்திக்கிற முதல் சந்திப்பு நினைக்கிறீங்களா? இது இல்லை. எப்பொழுதுமே சுவிசேஷம் படிக்கும்போது 4 சுவிசேஷத்தை சேர்த்து வச்சு படிக்கணும். ஏற்கனவே அந்திரேயா தான் இயேசுவின் முதல் சீஷன். இந்த அந்திரேயா என்ன பண்றார் அப்படின்னா, தன் சகோதரன் பேதுருவை அழைத்து கொண்டு இயேசுவின் இடத்துல வருகிறார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41, 42 வசனங்களை படிக்கும்போது, இந்த பேதுரு ஏற்கனவே இயேசுவின் இடத்துல அழைத்து வரப்பட்டவன். அப்படி வந்த பிறகும் அவனுடைய பெயர் தான் சீமோன். சீமோன் இயேசுவினிடத்துல வரும்போதே இயேசு அவனை பார்த்து கேபா அப்படிங்கிறார். கேபானா பாறை துண்டு, சீமோன் அப்படின்னா நாணல். நீ நாணலா? இதுவரை நீ நாணலா இருந்த, ஆனா உன்னை குறித்த என் தரிசனம் என்ன தெரியுமா? நீ பாறை துண்டு, நீ கல்லு போல இருக்கணும். ஆமே, நீ திட்டமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லிட்டு பேதுரு திருப்பி எங்க போறார் தெரியுமா? மீன் பிடிக்க போறார். இவன் மேல அழைப்பு இருந்தது ஏற்கனவே. அப்படி இருந்தும் திரும்பியும் மீன் பிடிக்க போறார். ஆண்டவர் இவன் போனா போட்டுன்னு சொல்லிட்டு இன்னொருவனை பிடித்திருக்கலாம். இதுதான் அன்பு. அன்பின் விசேஷம் என்ன தெரியுமா? இழக்க விரும்பாது. அன்பு இழக்க விரும்பாது. நம்மளை விட்டா, நான் தான் சொல்லுவேன், என்ன விட்டா வேற ஆள் இல்லையா? இல்ல, 1000 நல்லவங்க இருப்பாங்க, சூப்பரானவங்க, நம்மளை விட சூப்பரானவங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஆமே, அவங்கள்ட்ட இயேசுவை பிடிக்குமானுங்களுங்க. எங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், உங்களை தான் பிடிக்காதுமா. இதான் உண்மை. நம்மளை விட நிறைய நல்லவங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஆமே, யாக்கோபு கிட்ட இல்லாத ஒரு நல்ல கேரக்டர் ஏசா கிட்ட இருந்து. யாக்கோபு ஏசா கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வரார். 20 வருஷம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்றான். மீட் பண்ணும்போது யாக்கோபு வெகுமதிகள் எல்லாம் அனுப்புறார். அண்ணா அண்ணா, இதெல்லாம் உங்களுக்கு, இது உங்களுக்கு, இதை வச்சுக்கோங்க. அப்போ ஏசா என்ன சொல்லுவார் தெரியுமா? இங்க பாரு தம்பி, எனக்கு இருக்கிறது எனக்கு போதும். நிறைய காரியம் ஏசா கிட்ட நம்ம படிக்க வேண்டி இருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் கர்த்தர் யாக்கோபை நேசித்தார். பாத்தீங்களா? இது அன்பு. பேதுரு இயேசுவின் இடத்துல வரும்போது கேபா அப்படிங்கிறார். ஆமென்னு சொல்லிட்டு போயிட்டார்.
அழைப்பை அசட்டை பண்ணி மீன் பிடிக்க போறான். ஆனா நமக்கு தெரியும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. வெறுமையா தோல்வியா திரும்ப கரையில வந்து வலையை அலசி கொண்டு இருக்கும் போது அந்த கடற்கரையில யார் நிக்கிறா தெரியுமா? இயேசு. தேடி வந்தவர், தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. நாம் தேடி கண்டடைந்தவர்கள் அல்ல, அவரால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடி வந்தது. ஆமென். தேடி வந்த. நான் ஒரு பாஸ்டருடைய பையன். எங்க அப்பா பாஸ்டர் ஜாய்சன் உங்களுக்கு தெரியும். எங்க வீட்டிலேயே சின்ன வயசுலேருந்தே ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னு பிரதிஷ்டையில் வாழ்ந்தவன் நான். எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு பிரதிஷ்டையில் வளருவாங்க. நான் ஊழியமே செய்யக்கூடாது என்கிற பிரதிஷ்டையில் இருந்தேன். ஆமென். என் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது கூட மினிஸ்ட்ரி சைடு போயிடவே கூடாது. ஆனால் அதுக்கப்புறம் நான் மினிஸ்ட்ரி பண்ண ரீசன் என்ன தெரியுமா? இந்த லவ் டார்ச்சர்னு சொல்லுவாங்கல்ல, லவ் டார்ச்சர், அன்பு தொல்லை அப்படி கொடுத்தார். என் நிலைமை எல்லாமே அவருக்கு தெரியும். என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர், எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க இப்பாவிக்கு. எங்க வீட்டுல நான் சொன்னல, என்னுடைய பிரதர்ஸ் என்ன எல்லா பகுதியிலும் என்னை விட டாப். என் பிரதர்ஸ் டாப்பு, ஸ்மார்ட், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். ஆனா ஆண்டவர் என்னை இழக்க விரும்பல. பின்னாடி சுரேஷ் அண்ணன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆமென். எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். அப்படி பார்த்தா அவங்க தான் இந்த ஸ்தானத்துல வந்து இருக்கணும். என்ன ரீசன்? பாட்டு பாடுறதுனாலே பாட்டு பாடவே தெரியாது. ஒண்ணும் இல்ல. எனக்கு என்கிட்ட கேட்டா ஒன்னேன்னு சொல்லுவேன், அவர் என்னை இழக்க விரும்பவில்லை. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறீங்க. எத்தனை முறை வழி விலகி போயிருப்போம், வழி மாறி போயிருப்போம். திரும்பி ஆண்டவருக்கு ஆள் இல்லை நினைக்கிறீங்களாங்க? அவர் சொல்ல எத்தனை தூதர்கள் பல கோடி வருடமாய் அவருடைய பாதத்திலே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஜான் மில்டன் என்கிற அவர் தேவ மனிதர். அவர் ஒரு இங்கிலீஷ் போயட். அவருக்கு 40 வயசுல கண்ணு தெரியாம போயிட்டு, கண்ணு தெரியாம போனதும் அவர் ஒரு போயம் எழுதுறாரு. அந்த போயத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பகுதி ஃபுல்லா கொஸ்டின். என்னாண்டவர், என் லைஃபே போச்சப்பா, எனக்கு நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, அப்படி பண்ணிட்டீங்களே, இப்போ என்ன வந்து உட்கார வச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு புலம்பி எழுதிட்டு இருக்கிறார். அப்படி எழுதி 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 அப்படியே இந்த 2ஆம் பகுதி எழுத்து மாறுது. எழுத்து மாறும்போது அவருக்கு அகக்கண்ணை ஆண்டவர் திறக்கிறார். அந்த அகக்கண்ணை திறக்கும் போது அவர் ஒரு காட்சியை மனதில் பார்க்கிறார். என்ன தெரியுமா? அவர் பாதத்துல பல கோடி வருடமாய் தூதர்கள் ஆண்டவர் ஏதாவது ஒரு கட்டளை சொல்ல மாட்டாரான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்களாம். வெயிட் பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்ல. அவர் திடீர்னு கேப்ரியேல் அதை செய், மீகாவேல் இதை செய், இப்படி கட்டளை கொடுத்து. நமக்கு தெரிஞ்சது கேப்ரியேல் மீகாவேல் தான். இன்னொருத்தனை தெரியும், ரொம்பவே அவனை தெரியும். யாரு? லூசிஃபர். ஆண்டவர் சமூகத்தில் கோடி கோடி தூதர்கள் இருக்கிறாங்களாம், யுக யுகமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அப்போ அவர் பார்த்து எழுதுறாரு, ஆண்டவர் பாதத்துல பல ஆண்டுகள் காத்திருக்கிறதே பாக்கியம் என்று எழுதி முடிக்கிறார். ஹல்லேலூயா. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏன் வேற ஆள்? கோடி கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் கேட்பான்ல, ஆண்டவரே நீங்க லாசரு அனுப்புனீங்கன்னா, தூதர்கள் எல்லாம் அனுப்பிட்டீங்கன்னா என் சகோதரர்கள் இங்க வராம போயிரும். இல்ல, அங்க மோசே தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஏங்க ரட்சிப்பு, யாக்கோபு ஒரு காட்சியை பார்ப்பார்ல, ஏணி வைக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறது. இந்த ஒரு காட்சியை மட்டும் உலகத்துக்கு காட்டிட்டா ஒரு செகண்ட்ல எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கல்ல.
ஆண்டவருக்கு அப்படி இல்லை, நான் ஒன்றை கொண்டுதான்ப்பா செய்ய விரும்புறேன். இதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவருக்கு ஆள் கிடைக்காம இல்ல, நாம எல்லாம் லக்கில் வந்தவங்க கிடையாது. லக்கில் வரதா இருந்திருந்தா யார் வந்திருக்கணும் தெரியுமா? தாவீதுக்கு பதில் எலியாப் வந்திருக்கணும். அந்த இடத்துல சாமுவேல் இருந்த போது தாவீதே இல்லைங்க. ஆமென். 2 பேருக்கு இன்டர்வியூ கார்டு வருது. ஆண்டவரே கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு தெரியல. இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது இன்னொரு ஆள் வரல, நாம மட்டும் அட்டன் பண்றோம், நமக்கு கிடைக்குது. இது எதுல வந்துச்சு? லக்ல வந்துச்சு. ஆனா அந்த ஒரு சீட்டுக்கு 8 பேர் 10 பேர் போட்டி போடும்போது அத்தனை பேர் நம்மை விட தகுதி உள்ளவர்களா இருந்தோம். அவர்களை தாண்டி நமக்கு கிடைக்குது தெரியுமா? இது கிருபையில வந்தது. கிருபையின் அந்த அந்த அஸ்திபாரமே எங்க இருக்குன்னா ஆண்டவருடைய அன்புல இருக்கிறது. தாவீதை தேடி போகும்போது சாமுவேலுக்கு தெரியாது தாவீதுன்னு. நான் ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன் என்கிறார். கொம்புல தைலத்தை வச்சு தூக்கிட்டு போறார். தூக்கிட்டு போகும்போது ஈசாயை கூப்பிட்டாச்சு, பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு எல்லா பிள்ளைகளும் வந்தாச்சு. மூத்தவனை பார்த்ததுமே அவனை கண்டதும் சாமுவேல் சொல்லிட்டாரு, இவனாக்கும் அப்படின்னு. இதுவரை சாமுவேலுடைய ஹிஸ்டரி, சாமுவேலுடைய ரெக்கார்டு என்ன தெரியுமா? சாமுவேலுடைய சாட்சி என்ன தெரியுமா? சாமுவேல் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்ப சாமுவேல் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டுன்னா அந்த வார்த்தை கண்டிப்பா என்ன ஆகும் தெரியுமா? நிறைவேறும். இப்ப சாமுவேல் வாயிலிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை தரையிலே விழுது. அதாவது நேசத்துக்காக எதையும் இழக்கிறதுங்கிறது தான். சாமுவேல் இதுவரை சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டும், ஏன்னா அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டுன்னா அது அப்படியே தான். இப்ப ஃபர்ஸ்டா எலியாவை பார்த்ததுமே சாமுவேல் சொல்லிட்டார், இவனாக்கும். என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவரை இவனா அப்படின்னு கேட்கணும். இல்ல, அவ்வளவு பார்த்ததுமே அவனுடைய சரீர தோற்றம், அவனுடைய வளர்ச்சியை பார்த்ததும் சாமுவேல் டிசைட் பண்ணிட்டார், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் மேன் அவர், இவனாக்கும் அப்படி சொல்லிட்டு தைல குப்பிய ஊத்தும் போது பரலோகத்திலிருந்து ஒருத்தர் நேச வைராக்கியம் உள்ளவர் கத்துறார், தொற்றாத அவனை, இவன் அல்ல இவன் அல்ல. சாமுவேலுடைய வார்த்தை தரையில விழுது. இவன் இல்லையா? அப்ப அடுத்தவன் இல்ல. என் தகப்பனும் தாயும் என்னை மறந்தாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். 7 பிள்ளைங்க கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். கர்த்தர் 7 இல்லப்பா 8வது ஒருத்தனை நான் எட்டி பிடிச்சிருக்கிறேன். அத்தனை பேர் உட்கார வச்சுட்டு சாமுவேல் சொல்றாரு, இன்னொருத்தர் இருக்கிறானா, வேற பிள்ளைகளே இல்லையான்னு. அவன் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தாவீதின் தகப்பனுக்கு தாவீதை தன்னுடைய மகன் என்று முன் நிறுத்துவதற்கு ஏதோ ஒரு வகையில வெட்கம். ஆனா பின் நாட்கள் சரித்திரம் என்ன தெரியுமா? இந்த தாவீதால தான் அந்த பெற்றோரை பாதுகாக்கப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. இதான் சத்தியம். அப்ப சொல்ல எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். பேரை கூட சொல்லல பாருங்க. ஆமா, நம்ம ஒருத்தங்க பேரை சொல்லி கூப்பிடாம இருந்துட்டோன்னு வைங்களேன், பேரு மறந்துடும். நிறைய பேர் மனைவியை டார்லிங் கூடதுக்கு ரீசனே அதான், பேரு மறந்து போச்சு. டார்லிங், கண்ணு, செல்ல சொல்லி ஏன் இப்படி கூப்பிடுறீங்க? பேர் மறந்துட்டு. கல்யாணம் அன்னைக்கு சொன்னது, அதுக்கப்புறம் வருஷம் பல தாண்டி எல்லாருக்கும் திடீர்னு வாயில பேர் கூட வரல. தகப்பன் வாயில பிள்ளைக்கு பேர் கூட வரல. ஒருவன் எந்த அளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறான், மறக்கப்பட்டிருக்கிறான் பாருங்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்க மேல வைத்த அன்பு அந்த ஆழத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்தது. ஹல்லேலூயா. சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான உள்ளம் உருக்கின கண்டு நன்றியுடன் பாடிடும். கர்த்தர் தேடி வர்றார். பேதுரு பார்க்கும்போது இயேசு நிற்கிறார். திரும்ப நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? பேதுருவே, உனக்கு இதுவும் வேணும், சர்ச்சுக்கு 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் வரல, நல்ல பிசினஸ் பண்ணுவ நீ, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். இயேசு எதுவுமே நான் வருத்தப்படும் போது என் குறையை காண்பித்து என்னை குற்றப்படுத்துகிறவர் அல்ல என் ஆண்டவர். ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அடிபட்டு குற்றூராய் கிடந்தான்.
ஒரு ஆசாரியன் வருகிறான், அவனை பார்த்து 7 பாயிண்ட் பிரசங்க பாயிண்ட் எடுத்துட்டு போனான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனால் நடக்கும் 7 காரியங்கள். 1, நிறைவோடு போவான், குறைவோடு. 2, வழியிலே ஓட்ட முடியும். 3, அவனுக்குண்டான எல்லாம் பறிக்கப்படும், அவன் நிலைமை பரிதாபம், யாரும் அவன் பக்கம். இப்படி ஒரு 7 பாயிண்ட் எழுதிட்டு போயிட்டார். லேவியன் ஒருத்தன் வரான், அவனும் பக்கமாய் விலகி போனான். அப்போதான் சமாரியனை கர்த்தர் உள்ள கொண்டு வரார். பார்த்ததுமே நீ ஏன் எருசலேமை விட்டு போன, எந்த கொஸ்டினும் கிடையாது. அவனை கண்டு மனதுருகி அவனை சேர்த்து, இவர் தான் நம்ம ஆண்டவர், தேடி வந்தார். தேடி வந்தோ தோஷியாம் என்னையும். என் ஆண்டவருடைய அன்பு சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். அங்க 10 பாயிண்ட்லாம் 10 நாள் ஆகும் முடியறதுக்கு. ஹல்லேலூயா. பார்க்கிறான், பேதுருவுக்கு ஷேம் தாங்க முடியல. அதாவது ஆண்டவர் அன்புனாலே நம்ம அடிப்பார் பாருங்க, அதுல அது அவருக்கு மட்டும்தான் முடியும். ஆமென். அதான் சொல்றேன் அல்லவா, ஒரு கட்டத்துல என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னா, ஆண்டவர் இருந்தா ஊழியம் செய்யறேன், இல்லாட்டா செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த நேசத்தினால மூழ்க வச்சுட்டார். அதான் ஆண்டவரை பார்த்து இப்படி பாடினேன், தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் எனவென்று சொல்ல. அவர் தேடி வாரார். தேடி வந்து என்ன செய்கிறார்? அவர் அன்பு நிமித்தம் அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த படகுல ஏறி உட்கார்ந்து அந்த படகை நிரப்புகிறார், ஆசீர்வதிக்கிறார். படகுல ஏறி உட்கார்ந்து போதகம் பண்ணி ஆழத்துக்கு கொண்டு போன்னு சொல்லி ஆழத்துக்கு கொண்டு போக வைத்து, அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாய், படகு நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் பிளஸ் பண்றார். இதெல்லாம் எது நிமித்தம் செய்கிறார்? அன்பு நிமித்தம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒவ்வொன்றை செய்யும் போது, நான் இப்படி பண்ண, அதனாலதான் கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார். நம்முடைய நீதியை வைத்து பார்க்கவே கூடாது. நம்முடைய நீதியை வைத்து பார்த்தா என்ன ஆயிரும் தெரியுமா? ஆண்டவருக்கு தேங்க் பண்றதை விட்டுட்டு நம்முடைய நீதியை பேச ஆரம்பிச்சிரும். நான் அப்படி பண்ணேன், நான் கரெக்டா டைத்து கொடுத்தேன், கர்த்தர் எனக்கு அப்படி செய்தார், நான் கரெக்டா ஃபாஸ்ட். அதெல்லாம் தேவன் பாராட்டுற கிருபைங்க. 26 நாள் உங்களை ஜெபிக்க வைக்கிறார், அது தேவன் பாராட்டின கிருபை. நம்ம சிக்காய் முடங்கிட்டோன்னா ஜெபம் ஓடுமா? ஒன்றும் ஓடாது. ஒரு பேட் நியூஸ் நம்ம கேட்டால் ஜெபம் ஓடுமாங்க? நமக்கு ஃபோன் ரிங் ஆனாலே ஜெபம் ஓட மாட்டேங்குது. கரண்ட் போனால் ஜெபம் ஓடாது, வேற எல்லாம் ஓடுது. ஜெபத்துக்கு பாருங்க, ஒரு சின்ன கொசு முன்னாடி பறந்தாலே ஜெபம் அவுட்டு. நம்ம ஜெபிக்கிறோமா? கிருபை. நம்முடைய நீதியை வைத்து நம்முடைய நன்மையை பார்க்கவே கூடாது, அவருடைய நீதியை வைத்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் பாராட்டின கிருபை. படகுல ஏறி உட்காந்து ஆழத்துல கொண்டு போய் நிரப்பி ஆசீர்வதித்து, இப்படி ஆசீர்வதிக்கும் போதுதான் பேதுரு உடையிறான், உடைஞ்சி பாதத்துல விழுறான். பேதுருக்கு குத்தம்ல, ஆண்டவர் ஏற்கனவே எங்க சகோதரன் என்ன உங்கள்கிட்ட அழைத்து கொண்டு வரும்போது உங்க அழைப்பை நான் தட்டிட்டு போனேன்பா, அப்படி இருந்தும் நீங்க என்னை விட்டு விடாம என்னை தேடி வந்து என்னை ஆசீர்வதித்தது பேதுருக்கு தாங்க முடியாம பேதுரு பாதத்துல விழுந்து, ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன், ஆண்டவரே என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே. எப்பொழுது ஒரு மனிதன் தான் தகுதி இல்லை என்று உணர்கிறானோ அப்பொழுதுதான் அவன் தேவன் பார்வைக்கு தகுதி உள்ளவனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. நான் அந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை தகுதி இல்லாதவன் என்று உணர்கிறானோ அப்பொழுதுதான் அவன் உண்மையிலே ஆண்டவருடைய பார்வைக்கு தகுதி உள்ளவனாய் மாறுகிறான். இந்த பவுல் யார் தெரியுமா? கமாலியல் பாதத்தின் கீழிருந்து படித்தவன், பெரிய ஸ்காலர், பைபிள்லாம் கரைத்து குடித்தவர், தோரா, நியாயப்பிரமாணம், ஆகமங்கள், இது எல்லாமே அவர்கள் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். அவர்கிட்ட யாரும் ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கவே முடியாது.
அவரை பொறுத்த வரைக்கும் நான் நியாயப்பிரமாணத்தின்படி இந்த அறிவு இருந்தது வரைக்கும் பவுல் தெரிந்தெடுக்கப்படவில்லை. தமஸ்குக்கு போற வழியில எல்லாத்தை விட்டு அவனை கீழே தள்ளுறார். இப்ப பவுல் எந்த நிலைமைக்கு வாரான் தெரியுமா? ஆண்டவரே நீர் யார் அப்படிங்கிறான். சீரோல நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவனுக்கு இயேசு யாருன்னு தெரியல. ஆண்டவரே நீங்க யார்? வாழ்க்கையில பவுல் ஆண்டவர்கிட்ட கேட்ட ரெண்டே கேள்விதான். ஒன்று, ஆண்டவரே நீர் யார்? ரெண்டு, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இதுதான் பவுலுடைய ஆரம்பம். எனவேதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. ஆண்டவர் நான் தகுதி உள்ளவனே இல்ல ஆண்டவர். இந்த நிலையை எப்பொழுது உணர்ந்தானோ, கர்த்தர் அனனியாவை பார்த்து சவுலை குறித்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா. தகுதி இல்லை என் இயேசுவே, நீரந்தன் வீட்டில் வர வருந்தி அழைத்து சேர்த்து கொள்ளவும் தகுதி இல்லை அப்பா. எந்தன் பாவதோஷங்கள் கொடியதையா, என் மேல் கருணை காட்டுமையா. அதனாலதான் அவர் சொல்றார், அப்போஸ்தலர் எல்லாரும் நான் ரொம்ப சிறியவன், என்கிட்ட ஏதாவது வெளிப்படுதுன்னு அது நான் அல்ல, தேவனுடைய கிருபையை. எப்பொழுது ஒரு மனிதன் தான் தகுதி இல்லாதவன் என்று உணர்கிறானோ தேவ சமூகத்தில், அப்பொழுதுதான் அவன் உண்மையிலேயே தகுதி உள்ளவனாய் மாறுகிறான். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது எப்படி எழுதுகிறார் தெரியுமா? அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். இப்போ பவுல் கடைசி நிருபத்தை தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அப்போ ஃபர்ஸ்ட் எழுதும் போது சிறியவன் எழுதுனா, கடைசி எழுதும் போது எப்படி எழுதியிருக்கணும்? அப்போஸ்தலர் எல்லாரிலும் பெரியவன். ஆனா கடைசி நிருபத்தில் எப்படி எழுதுறாரு தெரியுமா? நான் பாவிகளில். பவுல நீங்க இப்ப இருந்த ரேஞ்சுக்கு நீங்க பெரிய பாஸ்டர் ஆகி, தலைமை பாஸ்டர் ஆகி, ரைட் ஆகி, லெஃப்ட் ஆகி, ரெவரண்ட் ஆகி, நீங்க அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போயிருக்கணும் பவுலே. ஆனா இப்ப பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? தீமோத்தேயுக்கு எழுதும் போது நான் தான் பிரதான ஆசாரியன் அப்படி சொன்னாரா? இல்ல, பாவிகளில் பிரதான பாவி. இந்த பவுலுக்கு ஓட்டத்தை ஓடி முடிக்க முடிந்தது. எனவேதான் பைபிள் சொல்லுகிற, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவனும். நம்ம ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டோம்னா நம்ம ஃபேஸ்லயே காட்டி கொடுப்போம். ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபம் பண்றனாலே எண்ணெய் பூசி குளிச்சுட்டு போயிரு. ஹல்லேலூயா. நம்ம ஒரு 2 அதிகாரம் எக்ஸ்ட்ரா படிச்சிட்டோம், ஏதோ நம்ம தான் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆமென். See, we are nothing. கிருபையே கிருபையே மாறாத. ஆமென். தன்னை ஒன்றுமில்லாதவனாய் ஆக்க 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 இந்த பவுலை எல்லாரை விட கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். பாத்தீங்களா? வசனம் அப்படிதானங்க சொல்லுது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பேன். நம்மளை ஒன்றும் இல்லாது. அப்படிதான் இந்த பேதுரு பாதத்தில் விழுந்ததும் இயேசு அன்பு நிமித்தம் செய்த 3வது காரியம் என்ன தெரியுமா? அவனை அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போகிறார். என் பின்னே வா, உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவேன். பயப்படாத, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய். இதுவரை ஒழுங்கா மீனை கூட பிடிக்க தெரியாதவன் இப்ப கர்த்தர் என்ன சொல்லி அழைக்கிறார் தெரியுமா? மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய். கர்த்தர் என்ன சொல்லி அழைக்கிறாரோ அதுதான் நம்ம அழைப்பு. கர்த்தர் என்ன சொல்லி அழைத்தாரோ அதுதான் நம்முடைய எதிர்காலம். கர்த்தர் என்ன சொல்லி அழைத்தாரோ அதுதான் நம்முடைய ஃபியூச்சர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அன்பின் நிமித்தம். இயேசுவின் முதல் சீஷன் யாரு? கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், அந்திரேயா. ஆனா ஆண்டவர் ரேங்க் போடும்போது ஃபர்ஸ்ட் யாருக்கு பேர் எழுதுறார் தெரியுமா? பேதுரு. மேன்மைப்படுத்தினார். அதனாலதான் முந்தினவன் பேதுரு. முந்தினவன் the first Simon அப்படின்னு இருக்கும். the first அந்த ரேங்க் வைஸ்ல
ஆண்டவர் அவனை ஃபர்ஸ்ட் வச்சுட்டார். உண்மையில சீனியாரிட்டி படி பார்த்தா யார் இருக்கணும்? அந்திரேயா இருக்கணும். தகுதி படி பார்த்தா அந்திரேயா இருக்கணும். ஆண்டவர் பேதுருவை தூக்கி ஃபர்ஸ்ட் வைக்கிறார். ஆமென். முந்தினோர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் முந்தினோர். இது கிருபை. இது கிருபையே, வேறு ஒன்றும் இல்லை, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நாம நிக்கிற இடம் எப்பவுமே ஆலயத்துல வரும்போது, எனவே தான் தாவீது சொல்கிறார், நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்தில் பிரவேசித்து. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல வேற யாரோ இருந்திருக்க வேண்டியது, கர்த்தர் நம்மை தூக்கி வைத்திருக்க. இன்னைக்கு நான் என்ன பேசி கொண்டிருக்கிற இடத்துல வேற யாரோ இருந்திருக்க வேண்டியது. நான் எப்பொழுதுமே ஆலயத்தில் நிற்கும் போது, ஆண்டவரே என்னை விட தகுதியுள்ள எத்தனையோ பேர் நிற்க வேண்டிய இடத்துல என்னை கொண்டு நிற்க வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் சைமன். ஆண்டவர் அந்த லிஸ்ட் எழுதும் போது முந்தினவன் பேதுரு முந்திட்டான். அவனை முந்த வைக்கிறார், அவனை முந்த வைக்கிறார். அந்திரேயா இயேசுவினிடத்தில் எப்படி வந்தான் தெரியுமா? அந்திரேயா யோவான் ஸ்நானனுக்கு சீஷன். ஆல்ரெடி அவன் சீஷத்துவத்தை முடித்துட்டு வந்தவன். யோவான் ஸ்நானனுக்கு சீஷனா இருந்தவன். அப்ப எல்லா விதத்திலும் தகுதிப்படி பார்த்தா அதே போல அந்திரேயா கேரக்டர்லாம் பாருங்க, பெஸ்ட் கேரக்டர். அந்திரேயா கிட்ட யார் வந்தாலும் இயேசு கிட்ட டைரக்ட் பண்ணி விட்டுருவார். பேதுருவை டைரக்ட் பண்ணி விட்டார்ல. ஒரு பையன் கையில் 5 அப்பம் 2 மீன் வச்சிருந்தால, அது இயேசுக்கு இன்ஃபார்ம் பண்ணது யாருதான்? அந்திரேயா. எல்லா விதத்தில் அந்திரேயா பெஸ்ட். ஆனா இந்த பேதுரு மேல ஆண்டவர் வச்ச அன்புல அந்திரேயாக்கு மேல நம்ம என்ன நினைச்சோம் பல நேரத்தில் நம்ம, அதனால தான் சொன்னேன்ல, அந்த அன்போட இணைத்து பார்க்க நம்முடைய உள்ளம் நேசத்தால பொங்கி கொண்டே இருக்கும். என்னை நேசிக்கிறீங்களா ஆண்டவரே? இங்க வாலிபர்கள் ஒரே யூனிஃபார்ம்ல அழகா பாடுனீங்க, காட் பிளஸ் யூ. நீங்க இந்த பருவத்தில் அப்பாவை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆமென், க்ளோரி. ஆண்டவரே என்னை நேசிக்கிறீங்களே, மேன்மைப்படுத்தினார். 5ஆவதாக பழக்குவிக்கிறார், பழக்குவித்தார். நடுக்கடல்ல படகு தத்தளித்து கொண்டிருக்கும் போது இயேசு கடல் மேல நடந்து வரார். கடல் மேல நடந்து வரும்போது ஆவேசோன்னு கத்துறாங்க, பேயின்னு கத்துறாங்க. உடனே இயேசு, நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படி சொன்னதும் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் அந்த கடல்ல நடந்து வர எனக்கு கட்டளை இடுங்க அப்படி சொல்லும்போது இயேசு வா அப்படிங்கிறார். பேதுரு கடல்ல மூழ்குவான்னு இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பேதுருவுக்கு தெரியுமா? பேதுருவுக்கும் தெரியும். அப்ப ஏன் பேதுரு போனான் தெரியுமா? ஏன்னா அது இயேசுனால. பேதுருக்கு நம்பிக்கை தான் கடல் மேல் நடப்போங்கிற நம்பிக்கையில போகல. இது இயேசுன்னா நம் மூழ்கினாலும் அவர் என்னை தூக்கி விடுவாருங்கிற நம்பிக்கையில போறான். கடல் மேல் நடப்போங்கிற நம்பிக்கை இருந்தா இயேசு வர்றதுக்கு முன்னாடி பேதுரு நடந்து போயிருக்கலாம்ல. அந்த இடத்துல கூட பேதுருவை பாருங்க. இப்ப பேதுருவின் இருதயமும் இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கிறது. இயேசு எங்க நிற்கிறார் சொல்லுங்க? பேதுருவின் சகோதரன், பேதுருவின் நண்பர்கள் எங்க இருக்கிறாங்க? படகுல. இப்ப பேதுரு எங்க நிக்க விரும்புறார்? கடல்ல நிக்க விரும்புறார். ஆமென். ஆண்டவருக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தீர்மானிச்சுட்டோன்னு வைங்களேன், கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே நீரையானால் நானும் கடலில் நடந்து வர உத்தரவிடும். பேதுரு வான்னு சொன்னதும், அந்திரேயா போலாமா? யோவான் போலாமா? யோவான் சொல்லுவார், இங்க பாரு, உன்னை பத்தி உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அந்திரேயா சொல்லுவார், இங்க பாரு, வேண்டாம், இறங்காத. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் தம்மை எனக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருந்த போது நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில முடக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதபடிக்கு எத்தனை பேர் இடத்துல ஆலோசனை கேட்டு முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த படகுல அவன் ஆலோசனை கேட்பதற்கான நண்பர்கள் உண்டு, உறவுகள் உண்டு. அப்படி இருந்தும் இதையெல்லாம் மைண்ட்ல வைக்கல. எனக்கு ஏன்னா தெரியும், அவன் கேட்டா எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க? நோ தான் சொல்லுவாங்க. தாவீது யுத்தத்துக்கு போகும்போது தாவீதின் சகோதரன் என்ன சொல்றான்? நோன் தான் சொல்றான். சவுல் என்ன சொல்றான்? எல்லாரும் நோ தான் சொல்றான். அதெல்லாம் உள்ளே ஏறல தாவீதுக்கு. ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க அவரை நோக்கி பார்க்கணும். அவர் எஸ்ஸர்னாட்டா இறங்கிடணும். பேதுரு இறங்கிட்டான். இறங்குனதும் நல்ல கவனிங்க, கடல்ல மூழ்கிறான். கடல்ல மூழ்கினதும் இயேசுவை பார்த்து பேதுரு என்ன சொல்லுகிறான்?
ஆண்டவரன் போட்ல வச்சு என்ன சொன்னான்? ஆவேசம் அப்படிங்கிறான். ஆவேசம்னு சொன்னவன் ஆண்டவரேன்னு கூப்பிட வச்சாரு பாத்தீங்களா? இதுக்குதான். ஹல்லேலூயா. சரியா அத பழக்குவிக்கிறார் ஆண்டவர், பழக்குவிக்கிறார். அது மட்டும் இல்ல, போட்ல வச்சு இன்னொரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பார் தெரியுமா? நீரே ஆனால். அப்படி கேட்டார்ல. இப்ப தண்ணியில மூழ்கும் போது, ஆண்டவரே நீரே ஆனால் என்னை காப்பாற்று அப்படியே கேட்டாரு. நம்ம சேஃபா இருக்கிறது வரைக்கும் நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் புயலை காற்றெல்லாம் அனுப்புறது எதுக்கு தெரியுமா? நம்மை விசுவாசத்தில் பழக்க வைக்கிறதற்கு. ஆண்டவரே நீங்க என்ன நேசிக்கிறீங்க, அப்படி இருந்தோம் என் வாழ்க்கையில, ஏன் ஆண்டவரே இந்த புயல் அடிக்கிறது? பழக்க வைக்க, பழக்க வைக்க. ஹல்லேலூயா. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவினார், தனித்து செல்ல முடியவில்லை. நல்ல கவனிங்க. தண்ணீர்ல மூழ்கிறவனை மீண்டும் தூக்கி நிறுத்தி இருவரும் படகில் ஏறுகிறார்கள். மீண்டும் நடக்க வைக்கிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்ப எழுப்புவான். இந்த சைக்கிள் ஓட்ட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது பிள்ளைங்க 2-3 வாட்டி கீழே விழதான் செய்வாங்க. ஐயோ கீழே விழுவாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்காம இருப்போமா? அப்படி வாங்கி கொடுக்காம இருந்தா அவன் எப்போ சபிப்பான் தெரியுமா? அவன் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வருவான் பாருங்க. அப்பா அவா கேட்பான், உங்களுக்கு ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தெரியலையா அப்பா அப்படிம்பா. அப்ப தெரியும் அவன். ஹல்லேலூயா. கர்த்தர் பழக்க வைக்கிறார். ஏன் ஆண்டவரே இந்த புயல்? ஆண்டவரே கொஞ்சம் கடல் தண்ணியை குடிக்க வச்சிட்டீங்களே ஆண்டவரே, போட்டுடா எல்லாம் நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. விசுவாசத்துல பழக்க வைக்கிற தேவனுக்கு எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்க? பழக்க வைக்கிற அன்பு நிமித்தம் அவர் மனசுல இருக்கிறது அன்பு. 6வதாக என்ன செய்கிறார் பாருங்க? வாழ்த்துகிறார், வாழ்த்துகிறார், என்கரேஜ் பண்றார், அப்ரிஷியேட் பண்றார். ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டதும் ஆண்டவரே சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது சரி நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு, ஆண்டவரே உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வார்த்தையை முதல்ல இயேசுவை பார்த்து சொன்னது யார்? பிசாசு. நமக்கு தெரியாத பல சத்தியங்கள் யாருக்கு தெரியும் தெரியுமா? பிசாசுக்கு தெரியும். ஆனா பிசாசு சொல்லும் போது இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அதட்டினார் இருக்கும், அதட்டினார் இருக்கும். ஆனா பேதுரு சொன்னதும் இயேசு பாராட்டுறார். நான் சொல்றது புரியலையா? அவரை புகழும்படியாய் கர்த்தர் நம்மை தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை துதிக்கும்படியாய், அவருடைய மேன்மையை உரக்க சொல்லும்படியாய் தேவன் நம்மை தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிசாசு சொன்னதும் அதை அதட்டுறார், அதை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார். ஆனா பேதுரு சொல்ற, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொன்னது இயேசு, சீமோனே நீ பாக்கியவான் அப்படி சொல்லிட்டு என்ன சாவியை வச்சுக்கோ, பரலோகத்தின் திறவுகோலை கையிலே கொடுக்கிறான். சிலருக்கு இந்த கீ கிடைக்கிறது வரை நல்ல சாந்தமா இருப்பாங்க. பேதுருக்கு கையில சாவி கிடைச்சதும் அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு மனுஷகுமாரன் பாடுபடுவார், அடிக்கப்படுவார். ஆண்டவரே ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோங்க, கீ என்கிட்ட தான். பரலோகத்துக்கு போகணும்னா இப்ப நான் நினைச்சாதான் இல்லை. உடனே ஆண்டவர் அந்த கீயை தான் கேட்டாரா? இல்ல. ஆண்டவர் அங்கே திருத்துகிறார் பாருங்க, திருத்துகிறார். எப்படி பிளஸ் பண்றார் தெரியுமா? மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல பேதுருவே, அப்பதான் உனக்கு கொடுத்த அந்த பரலோக கீயை வச்சுக்கோ. என்ன பரலோகத்தின் திறவுகோல்னா என்ன? இவ கீ யார்கிட்ட இருக்கு? டோர் யாரு? வாசல் யாரு? இயேசு. பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த வாசலை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி கொடுத்தது யாரு? பேதுரு. பேதுரு 11 பேரோடு எழுந்து நின்று இயேசு ஆகிய கதவை ஓபன் பண்ணி கொடுக்கிற 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எருசலேமில் வாசலை ஓபன் பண்ணி கொடுத்தது யாரு? பேதுரு. கீ யார்கிட்ட இருக்கு? இனி புறஜாதிகள்கிட்ட ஓபன் பண்ணணும். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தேவன் யாரை தெரிந்தெடுத்தார்? பவுலை தெரிந்தெடுத்து உட்கார வச்சுட்டார். ஏன்னா கீ யார்கிட்ட இருக்கு? பேதுருட்ட இருக்கு. ஆனா பேதுரு போக மாட்டேன் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறார்.
சீமோன் வீட்டுல இருந்து ஒரு துப்பட்டி போல ஒண்ணு இறங்கி வருகிறது. இறங்கி வந்தது. ஆண்டவர் சொல்ல, இதை அடுத்து புசி. இல்ல ஆண்டவர், இல்ல ஆண்டவர், அது நாங்கெல்லாம் யூதர்கள், நாங்கெல்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கெல்லாம் ஃபுல் காஸ்பல், நாங்க இப்படிலாம் பண்ண மாட்டோம், நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கெல்லாம் யூதர்கள். ஆண்டவர் சொல்ற, தேவன் சுத்தமாக்கினதை தீட்டாக எண்ணாதே சொல்லிட்டு, நீ போனா போ பேதுரு, நீ மலைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுங்காதவன், நான் படிச்ச ஒருவனை தெரிந்தெடுத்திருக்கேன்னு சொல்லி பவுல இல்ல, பவுல உட்கார வச்சுட்டா. பேதுரு நீ ஓபன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பவுல என்றாக முடியும். கர்த்தர் பேதுருவை திருத்தி பேதுருவை கொர்நேலியு வீட்டுக்கு, புறஜாதி வீட்டுக்கு கொண்டு போகிறார். அங்க கொண்டு போய் டோரை அங்க ஓபன் பண்ணி கொடுக்கிறார். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? உங்களை கொண்டு செய்யணும்னு நினைத்ததை எத்தனை பவுல் வந்தாலும் உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை கொண்டு செய்யணும்னு நினைச்சதை கர்த்தர் வாழ்த்துகிறார். ஏழாவதாக அன்பின் நிமித்தம் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? மத்தேயு 17வது அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது, அவனை ஒரு நாள் மலையின் உச்சியிலே கொண்டு போய் மகிமையை காண்பித்து கொடுக்கிறான். அந்த மகிமையில இயேசுவோடு கூட யாரெல்லாம் நின்னாங்க? எலியா, மோசே. அந்த கூட்டத்தில் இப்போ கேமராவை, இந்த தம்பி கேமரா எடுத்துட்டு இருக்கிறாள், இப்படி கேமராவை திருப்புறான்னு வைக்கலாம். இப்போ யாரை பார்க்குறான்னா இயேசுவை எடுக்கிறான். அப்படி கேமராவை திருப்பின பக்கத்தில் யார் இருப்பா? எலியா. அப்படியே திருப்புற அடுத்து யார் இருப்பா? மோசே. இன்னும் திருப்பினா யார் இருப்பா? பேதுரு. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. எந்த லெவல்ல கொண்டு போய் வைக்கிறார் பாத்தீங்களா? மோசே யாரு தெரியுமா? பிரமாணத்தை வாங்கி கொடுத்தவன். எலியா யார் தெரியுமா? அக்கினியை இறக்கினவன். அந்த கூட்டத்தில் பாவி என்று பாதத்தில் விழுந்தவனை தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கிறார். இதுதான் என் ஆண்டவர் நம்ம மேல் பாராட்டின அன்பு. உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். நமக்கு தெரியல நம்முடைய வேல்யூ. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு சின்ன கட்டிடத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, நம்ம விசுவாச கண்ணில் பார்க்கணும். நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன் தெரியுமா? ஆமா, இந்த பாயில உட்காரல, அவர் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தவான்கள், பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, ஆனந்த கீதம் அங்கெழும்ப, நீ அங்கிருப்பாய், நீ அங்கிருப்பாய், நீ அங்கிருப்பாய் சொல்லின் மனமே. எத்தனை சொல்லுவீங்க? நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. பேதுரு இயேசுவை பார்த்து சொல்ற, ஆண்டவரே இங்கேயே இருப்பது நல்லது. இப்பதான் பேதுருவுக்கு நல்ல கான்பிடென்ட் வருது. கொஞ்சம் முன்னாடி வரை கேட்டார், ஆண்டவரை என்ன தருவீர், என்ன தருவீர். இப்போ பேதுருக்கு நிச்சயம் வந்துட்டு, நிச்சயம் ஆண்டவர் உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம். கீழே இருக்கிறது வரைக்கும் ஆண்டவர் உண்மையில என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா? பேதுரு எனக்கு ஒரு கூடாரம், யோவானுக்கு ஒரு கூடாரம், இப்படி கேட்டிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு பேதுரு தனக்கு கூடாரமே கேட்கல. இங்கதான் அவன் ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை காட்டுறான். என்ன தெரியுமா? உமக்கு ஒரு கூடாரம். மோசேயின் கூடாரத்துல எனக்கு இடம் கிடையாது, எலியாவின் கூடாரத்துல எனக்கு இடம் கிடைக்காது. ஆனா அப்பா, உங்க கூடாரத்துல எனக்கு இடம் இருக்கும்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அன்பு, அதாவது இன்னைக்கு நான் இயேசுவை நம்புறேனாலே அதுக்கு பின்னாக இருக்கிறது அவருடைய அன்பு. அன்பின் அந்த மேன்மையை காட்டி, எத்தனை எத்தனை மேன்மை நாம் பெற்ற அந்த பரலோக பாக்கியம், அபிஷேகம், கிருபை, கிருபை வரங்கள், இதெல்லாம் தேவன் நமக்கு பாராட்டின மேன்மை அல்லவா? இதுக்கு பின்னாக இருப்பதின் காரணம் என்ன? என்ன காரணம் ஆண்டவரே? ஹல்லேலூயா. அன்பு, அன்பு. பழைய ஒரு பாட்டு உண்டு அல்லவா? ஹல்லேலூயா. என்னை யானே தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா, என்னையா தேடினீர் அடிமை உமக்கே
பாவி என்று பாதத்தில் விழுந்தவனை எந்த வரிசையில கொண்டு வைக்கிறார் பாருங்கள். இதுதான் எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்தேன், பிள்ளைகளின் வரிசையிலே வைத்தேன். அறுப்பு கதிர் பொறுக்கிறவங்க பின்னாக போய் கதிர் பொறுக்கி கொண்டிருந்த ரூத்தை போவாஸ் கண்டு அறுப்பறுக்கிறவர்கள் கூட பந்தியில உட்கார வைக்கிறார். 2வது அதிகாரத்துல பந்தியில உட்கார வைக்கிறார், 3வது அதிகாரத்துல பாதத்துல உட்கார வைக்கிறார், 4வது அதிகாரத்துல பக்கத்துல உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பந்தியில உட்கார வைக்கிறார், பாதத்துல உட்கார வைக்கிறார், பக்கத்துல உட்கார வைக்கிறார். கதிர் பொறுக்க வந்தவளை வயல் நிலத்துக்கு ஓனர் ஆக்கிட்டான். போவாசு கிட்ட வர்றது வரைக்கும் ரூத்துக்கு தரித்திரம், போவாசு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ரூத்தின் சரித்திரம். ஹல்லேலூயா, ஒரு மகத்துவத்தை காண்பித்தார். 8வதாக அன்பு நிமித்தம் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? சுத்திகரித்தார். யோவான் 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அந்த அன்பின் அடையாளமாய் அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவர் ஒவ்வொருவருடைய கால்களை கழுவுகிறார், சுத்திகரித்தார். நாம் பாடினோம், என் மீது அன்பு கூர்ந்து. வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே கழுவுகிறார். போதும், அன்பு கூர்ந்து. அப்ப தேவ சமூகத்துல நாம் வர வர சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்போம், சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். பேதுரு சொல்ற, ஆண்டவர் என்ன நீர் ஒரு காலும் கழுவக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை கழுவாவிட்டா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், கழுவப்பட்டவன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சுத்திகரிக்கிறார். எத்தனை பேர் இயேசுவின் இடத்துல அற்புதம் பெற்றுக்கொள்ள வந்தார்கள்? அவங்களெல்லாம் சுத்திகரித்தாரா? இல்ல. நல்ல கவனமா கேளுங்க. இப்போ 2 பேர் சாட்சி சொல்றாங்கன்னு வைங்களேன். நான் 5 அப்பத்தை ஆண்டவரிடத்தில் கொண்டு போனேன், கர்த்தர் அதை 5000 பெருக பண்ண. ஒரு சிறுவன் சாட்சி அதுவாக தானே இருக்கும். இப்போ இந்த சாட்சியை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டாச்சு. இன்னொரு சாட்சி, இயேசு என்னை சுத்திகரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி. எந்த சாட்சி வைரல் ஆகும்? நம்ம எந்த சாட்சியை கேட்போம்? நம்ம எதை ரொம்ப பெருசா பார்க்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் அற்புதம் நடக்குது இல்ல, ஆண்டவர் அப்பம் கொடுத்து அனுப்பிவிட்டார், ஆனா சுத்திகரிக்கிறார் தெரியுமா? அவர்களை தம்மோடு வைத்துக் கொள்ளுகிறார். அதன் அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதம் எனக்கு எவ்வளவு பெருசோ அதை விட மிக மிக பெருசு என்ன தெரியுமா? நான் சுத்திகரிக்கப்படுவது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, பேதுரு சொல்றா, ஆண்டவர் என்கிட்ட உனக்கு பங்கில்லாம போயிருப்பான்னு சொன்னதும் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என்ன மொத்தமா கழுவுங்க ஆண்டவரே. அன்பு நிமித்தம் சுத்திகரிக்கிறார். 9வது, நாம் இதை முதல் நாள்ல கேட்டோம், அன்பு நிமித்தம் பரிந்து பேசுகிறார். சீமோனே, சாத்தான் உன்னை சோதிக்க பெர்மிஷன் கேட்கிறான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர் இல்லைங்க, ஆனா சில நேரத்தில் நம்முடைய திராணி அவருக்கு தெரியும். இதே யோபுவை எப்படி சோதிக்க நீங்க அதை ஆழமா படிச்சீங்கன்னா தெரியும். யோபுவை சோதிக்கிறதுக்கு சாத்தான் எப்படி போய் நின்னானோ அதே போலதான் பேதுருவையும் சோதிக்கிறதுக்கு போய் நிற்கிறான். ஆனா யோபுவை சோதிக்க கேட்கும்போது சோதிச்சு கொண்டாரு. பேதுருவை சோதிக்க கேட்கும்போது 3 தடவை அதுக்கு மேல சேவல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார். நம்ம ரெடி பண்றது வேற காரியத்துக்கு, கர்த்தர் ரெடி பண்ணி வச்சுட்டார். நான் தான் எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், ஒருவேளை அது கூவ மறந்துட்டுன்னா. ஆமாம், சேவல் மறக்கலை, நாம தான் மறக்கிறோம்.
சேவலும் நம்மளை மாதிரி டைமை செட் பண்ணிட்டு தூங்குதுன்னு வைங்களேன். நமக்கு தான் அலாரத்தில் ஸ்னூஸ்னு ஒன்று உண்டு. தட்டி தட்டி 4 மணிக்கு எழும்ப வேண்டியது 6 மணி வரை தட்டி தட்டி கொண்டு போகும். இப்படி மட்டும் சேவல் தட்டி இருந்தால் பேதுரு கண்ணை தள்ளி இருப்பார். கரெக்டாக 1 2 3 எண்ணி சொல்றது போல 3ஆவது இடம் மறுதளித்ததும் சேவல் கூவ ஆரம்பிச்சிட்டு, ஆண்டவர் பாருங்க, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஏன்னா ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் இவன் எப்படியும் நம்மளை தெரிஞ்சுதான் நேசிக்கிறார், தெரிஞ்சுதான் கொண்டு வந்திருக்கிறார். 21 நாள் ஜெபம் முடிஞ்சிட்டு நம்ம எங்க போவோம் என்ன பண்ணுவோம் அவருக்கு நல்லாவே, நான் உங்களை சொல்லல, அடுத்து என்ன செய்வோம் எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் நமக்காக பரிந்து பேசுகிறார், பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் சொல்றார் யாக்கோபை பார்த்து, நீ தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றாய், நீ மீறுவாய் என்றும் நீ துரோகம் பண்ணுவாய் என்னும் எனக்கு தெரியும். என் நாமத்து நிமித்தம் நான் உன் மீறுதல்களை குலைத்து போட்டேன். ஆமென். என் நாமத்து நிமித்தம் நான் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன் சொல்றார், பரிந்து பேசுகிறார். ஆமென். 10ஆவதாக பேதுரு மறுதலித்ததும் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தார். திரும்பி இந்த பார்வையில பேதுரு உடையிறான். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, சேவல் கூவுனதும் பேதுரு மறுதலிச்சான். ஆனா உண்மையில சேவல் கூவுனதும் பேதுரு மறந்துடும். சேவல் கூவுனதுல இல்லை, இயேசு அவனை திரும்பி அந்த இடத்துல மட்டும். உண்மையிலே பேதுருவினுடைய செயல், இயேசு தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைத்திருக்கணும். ஒருத்தங்க நம்மளை தெரியாதுன்னு பப்ளிக்கா சொல்லும் போது அவங்களுக்கு நாம் நம்முடைய முகத்தை மறைப்போம், இது இயல்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைத்திருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது லூக்கா 22:61, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். எப்படி பார்த்தாராம்? அங்க ஏற்கனவே அடிச்சிட்டு இருக்கிறாங்க, இயேசுவை பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் மனசு எங்க இருக்கு தெரியுமா? பேதுரு கிட்ட இருக்கு. அவருடைய சத்துருக்கள் அவரை நிந்திக்கிற நிந்தை அவர் காதுல விழல. ஆனால் அவரால் நேசிக்கப்பட்டவன் அவரை தெரியாதுன்னு சொன்னா பாருங்க, அது அவர் காதுல விழுது. எனக்கு விரோதமா எழும்பினவன் என் சத்துருவல்ல, என் சத்துருவா இருந்தால் நான் சகித்திருப்பேன். என் கூட அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை தூக்கினான். எனக்கு அவரை தெரியாதுன்னு சொன்னதும் இயேசு திரும்பி அவனை எப்படி நோக்கி பார்த்தாராம். அந்த பார்வையில பேதுரு உடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியும்ல, இயேசுவின் கண்ணை கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசுவுக்கு பார்க்க முடியாதபடி கண்ணை கட்டிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு தேவ சமூகத்துல நாம் உணர்த்தப்படுகிறோம்னா, ஆண்டு சமூகத்துல சும்மா தான் வந்திருப்போம். ஆனா ஏதோ ஒரு பகுதியில உணர்த்தப்பட்டு என் இருதயம் கொத்துதுன்னா அதுக்கு பின்னாக என்ன இருக்கு தெரியுமா? பரலோகத்திலிருந்து கர்த்தர் என்னை நோக்கி பார்க்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் பாவியா, என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை. ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தை கேட்கும் போதோ ஆராதிக்கும் போதோ கொஞ்சம் கூட உணர்வே இல்லைன்னா ஃபீல் பண்ணணும், என்னப்பா இன்னைக்கு என்ன பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே. அவன் வார்த்தையை கேட்கும் போது அது இருதயம் குத்தப்படுதா? ஆமே. ஆராதனையில் லாக்டவுனுக்கு முந்தின வாரம், லாக்டவுனுக்கு முந்தின வாரம்ல, அந்த லாக்டவுன் வந்து ஃபஸ்ட்டு சண்டே எங்கள் சர்ச்சில் மார்ச் மாதம் 2020 மார்ச் மாதம் முதல் சண்டே. அப்போ எங்களுக்கு ஒரு ஆராதனை தான் உண்டு. லாக்டவுனுக்கு அப்புறம் தான் 2 ஆராதனைகள். அந்த ஆராதனையில் 3 பாட்டு ஃபஸ்ட்டு பாடுவாங்க பிரதர்ஸ். அதில் 2வது பாட்டு ஒப்பு கொடுத்தீரை, அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறான். அப்போ நான் வந்து சர்ச்சு வெளியே நிற்கிறேன். வெளியே நின்று அப்படியே அந்த டோருக்குள்ளே இருந்து எல்லாரும் அப்படி பாடுறது அப்படி சும்மா அப்படி பார்த்துட்டே நிற்கிறேன். 3வது பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மேலே போகலாம், ஸ்டேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படி நின்று பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எல்லாரும் பாடிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ரசித்து பாடுறாங்க, கொஞ்சம் பேர் அரை உறக்கத்தில் பாடிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் சிலர் பார்த்துருக்கீங்களா அந்த ஒர்ஷிப் பீக்காக போயிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு பைபிள் வெளிப்பாடே வரும், பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. சிலர் அப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் சும்மா இருக்கிறாங்க, இப்படி பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கிற ஒரு சகோதரி அதில் இருக்கிறாங்க.
அந்த சகோதரியை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கும் கிறிஸ்தவ குடும்பத்துக்கும் சம்மந்தம். சீக்ரெட் கிறிஸ்டியன், அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க வேஷம். ஆனால் அதில் எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீர், அந்த வார்த்தை, அதாவது நம்ம என்ன நினைச்சு நம்ம பாட்டு பாடுறது பாடணும்னு பாடுறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுல ஆவியானவர் ஒரு ஊழியம் செய்வார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வரும்போது நான் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். எல்லாரும் நார்மலா பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த சகோதரி ஏங்கி அழுறாங்க, ஏங்கி அழுறாங்க. நான் இப்படி அவங்கள அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் அப்படி பேச ஆரம்பிக்கிறார். என்று சொல்றார், நான் இந்த சர்ச்சில் எங்கே இருக்கிறேன் சொல்லு அப்படின்னு. நான் இப்போ எங்கள் சர்ச் அந்த லெஃப்ட் ரூம் பக்கம் அப்படி சாஞ்சிருக்கிறேன். சாஞ்சிருந்து அந்த சகோதரியை பார்த்துட்டே சொல்கிறேன், ஆண்டவர் அங்கே தானே நிற்கிறீங்க நீங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருப்பார். கர்த்தர் பார்த்து உடைய வைக்கிறாருன்னு எதுக்கு தெரியுமா? என் பக்கத்தில் வருவதற்கு. பேதுரு போய் மனம் கசந்து அழுதான். இப்பொழுது ஆண்டவராகி உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எல்லாரையும் சந்திக்கிறார். ஆனா பேதுருக்கு இந்த குற்ற மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் இவ்வளவு அன்பு காண்பித்த பிறகும் பேதுரு செய்த காரியம், ஒரு நாளில் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறான். ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக வேண்டான்னு விட்டு வந்தத இப்பொழுது திரும்பி பின்வாங்கி போகிறான். இந்த பின்வாங்கி போறாங்க தெரியுமா? இந்த பின்மாற்றக்காரங்களுக்குன்னு ஒரு விசேஷத்த கிருபை உண்டு. அது என்ன கிருபைன்னு, அவங்க போகும்போது தனியா போக மாட்டாங்க, கூட 4 பேரை. பேதுரு மீன் பிடிக்க போறேன்னு அவரு போயிருக்கணும். அவரு அதை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு, நான் மீன் பிடிக்க போறேன், உடனே யோவான் யாக்கோபு எல்லாம் நாங்களும் வருகிறோம். சிலர் அப்படி கிருபை பெற்றவங்க உண்டு. நான் பேதுரு மூலமா தானே யோவான் யாக்கோபுல ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, என் மூலமா தானே நீங்க இந்த சர்ச்சுக்கு வந்தீங்க, வாங்க நானும் வெளியே போறேன், நீங்களும் வெளியே. இவங்க போறாங்க. வேதம் சொல்லுகிறது ஒன்றும் பிடிக்கவில்லை. முதலாவது அவர்கள் மீன் பிடிக்க போன போது ஒன்றும் அகப்படவில்லை. இப்பொழுது போறாங்க ஒன்றும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப பேதுரு எந்த நிலைமைக்கு வந்துட்டார் தெரியுமா? இயேசு இல்லாம அவரால் வலை கூட போட முடியாத நிலைமை. இயேசு சொல்லிட்டு போனார், பேதுருவே, யோவானே, யாக்கோபே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. பொழுது விடியும் போது கரையிலே ஒருவர் நிற்கிறார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு மாறாதது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மீண்டும் பேதுருவை தேடி இயேசு கரையிலே வந்து நிற்கிறார். பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்கிறார். மனுஷங்க நம்ம கிட்ட உண்டான்னு கேட்கறது, நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு. கர்த்தர் உண்டான்னு கேட்கறது, இல்லாததை நமக்கு தருவதற்கு. இவங்க சொல்றாங்க இல்ல, வலைய வலது பக்கம் போடு. வலைய போட்டாச்சு. 153 பெரிய மீன்கள், வலை கிளியல்ல. இப்போ மெதுவா கரையில வராங்க. 200 முழம் தூரத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர வைத்து, கிட்ட வந்து பார்த்தா இயேசுக்கு பின்னாடி கரி நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது, அப்பம் சுடப்பட்டிருக்கிறது, மீன் சுடப்பட்டிருக்கிறது, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நைட்டு ஃபுல்லா இவங்க ஒன்றும் பிடிக்காம இருக்கும்போது இயேசு இவங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தவைகள் பெரியது. இந்த 3 நாள் வந்தாங்கல்ல, இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் அப்பத்தை பெருக பண்ணி கொடுத்தார். அது ரெடிமேட் அப்பம், உண்டாகட்டும் உண்டாச்சு. ஆனா 3.5 வருஷம் கூட இருந்த சீஷர்களுக்கு கர்த்தர் அப்படி அப்பத்தை உண்டாக்கல, அவரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவன் செய்வதற்கு வித்தியாசம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பேதுருக்கு சாப்பிட வச்சு உட்கார வச்சு, இப்ப சாப்பிட்டு முடிச்சதும் கேட்கிறா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ இடத்தில் ஆண்டவர். நல்ல கவனிங்க, இவ்வளவு செஞ்சார்ல, செஞ்ச ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அன்பு.
ஏன்னா நம்ம அன்பு கூர்ந்துட்டோம்னா ஆண்டவருக்காக என்னவும் செய்வோம்னு அவருக்கு தெரியும். பவுல் இத்தனை நிருபங்கள், இத்தனை காரியங்கள் செய்வதற்கு காரணம் என்ன? அவர் சொல்ற கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இப்ப பேதுரு சொல்றார், ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நீர் அறிவீர் ஆண்டவரே. இப்ப திருப்பி கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? ஆமா ஆண்டவர், நீர் அறிவீர். நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படி கேட்கிறார். அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறார். ஃபர்ஸ்ட் எப்படி கேட்கிறாருன்னா, இவங்க எல்லாரிலும் அன்பு கூறுகிறாயா? அடுத்து கேட்கிறார், அன்பு கூறுகிறாயா? அடுத்து கேட்கிற, நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே. அதன் பிறகு பேதுருவின் வாழ்க்கை தெரியும். அதன் பிறகு தன் கடைசி மூச்சு வரை கிறிஸ்துவுக்காக அவன் நின்றான், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தான், கிறிஸ்துவுக்காக ஓட்டத்தை முடித்தான். சரித்திரம் சொல்லுகிறது, சீஷர்கள் ஒவ்வொருவரையும் இரத்த சாட்சியாகும் போது, பேதுருவையும் சிலுவையில் அறைக்க கொண்டு போகும்போது பேதுரு கேட்கிறானா, என்னை எப்படி கொல்ல போறீங்க? நீ பிரசங்கித்த இயேசுவை நாங்க எப்படி சிலுவையில் அறைந்தோமோ அது போலவே உன்னையும் கொல்ல போறோம். பேதுரு சொல்லுகிறானா, இல்லை இல்லை, அப்படி மரிப்பதற்கு நான் தகுதியுள்ளவன் கிடையாது. உங்களுக்கு அப்படி என்ன கொல்லணும்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன? அவரை கால் வச்ச இடத்துல என் தலையை வச்சு என்னை தலைகீழாக அறைங்க அப்படி சொல்லி பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொன்றதாக சரித்திரம் சொல்லுகிறது. இவ்வளவுக்கு தன் ஜீவனை ஒரு பொருட்டா எண்ணாமல் விட்டு கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல் அவன் வைத்த அன்பு. ஆண்டவர் மேல் அவன் இந்த அளவுக்கு அன்பு வைக்க காரணம் என்ன? அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் ஆண்டவர், நீ என்னிடத்தில் என்னை நேசிக்கிறாயா, உயிரத்தா, அப்படிலாம் ஒன்றும் கேட்கல. நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்தா நீ உன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீயும் பிறனிடத்தில். இதுதாங்க ரியல் கிராஸ். இதுதான், நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீயும் பிறனிடத்தில். இந்த அன்பு நம்மில் விளங்கட்டும், இந்த அன்பு நம்மில் வெளிப்படட்டும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். கர்த்தர் வருகிறார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். ஹல்லேலூயா. கூட்டத்தில் நான், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கூட்டத்தில் நான். ஒரு ஜெபத்தை நம்ம பண்ண போறோம். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, உண்மையாய் உங்க நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உண்மையாய் உம்மை நேசிக்கிறவனாய், நேசிக்கிறவளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அன்பு கூற கிருபை தருவீராக, அன்பு கூற கிருபை தருவீராக, அன்பு கூற கிருபை தருவீராக, அன்பு கூற கிருபை தருவீராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படி ரெண்டு கைகளை விரிச்சு வானத்துக்கு நேராக உயர்ச்சி, நீர் என் மேல் காண்பித்த அன்பின் நன்றி கடனாக நானும் உம்மை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். உண்மையா நேசிக்கணும். என்ன வந்தாலும் நேசிக்கணும், எந்த கஷ்டமானாலும் நேசிக்கணும். நான் நினைத்த காரியம் நடந்தாலும் நடக்காம போனாலும் உங்களை நேசிக்கணும். கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே.
அப்ப நேசிக்கிற இருதயத்தை தாங்கப்பா. நேசிக்கிறவனாய் நேசிக்கிறவளா என்னை மாற்றுவீராக. இந்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. என்ன வந்தாலும் உங்களை விட்டுற கூடாதப்பா, உங்களை விட்டு விலகிற கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்போ. நோருக்கும் மோருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா ஐம்பொறிகளையும் உமக்குள்ளடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். வெற்றி வாழ்க்கையுள்ள, வெற்றி வாழ்க்கையுள்ள உரமாசேகமராஜனரே அக்கினி இறக்குங்க ஆண்டவரே. அக்கினி வெற்றி வாழ்க்கையுள்ள, வெற்றி வாழ்க்கையுள்ள வீட்டிலும் ஊரிலும், வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடோ. மேசியா வருகை, மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க விடோ. முழங்காலில் நிற்க, முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். கைகளை உயர்த்தி உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, உமக்கும் எனக்கும், உமக்கும் என்றுமே. உலகம் மாமிச, உலகம் மாமிச பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். நன்றியோடு கைகளை உயர்த்தி என்னை தேடினி ஐயா ஏசுநாதா உம்மை மறந்தவோ துரோகினா. என்னையா அடிமை உமக்கே, அடிமை உமக்கே இனினா. உம்மை போல் யாருண்டு, உம்மை போல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்திலிருந்தும் ஆங்காங்கே இருந்தும் ஆன்லைன் மூலமாய் பல இடங்களில் இருந்தும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற காரியத்தில் கவனமாயிரு. உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. இந்த அன்பு தாழ்ச்சி நம்மில் காணப்படவே கூடாது. நான் இத்தனை வருஷம் விசுவாசின்னு சொல்றதுல இல்ல பெருமை. நான் நேற்று ஆண்டவரை நேசித்ததை விட இன்னைக்கு நான் ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறேன். Glory, glory, glory. ஆண்டவர் இந்த சபையில அந்த தேவ அன்பு ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்களில் ஊற்றப்படுவதாக. எங்க ஊழியர்கள், எங்க ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தேவ அன்பு ரோமர் 5:5 சொல்லி இருக்கிறபடி அன்றியும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அந்த தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. ஊற்றப்படட்டும்பா. உம்மை அறியணும்பா. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்
நேசிக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்ட சின்ன பிள்ளைகள், இந்த முதியவர்கள் வர அந்த நேசத்துக்கு நேராய் திரும்பப்படுவார்களாக. இந்த ஊழியத்தை மேன்மைப்படுத்தும் ஆசீர்வதியும். தேவன் அதிகமாய் இந்த ஊழியத்தில் பெருகட்டும், அறுவடை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைக்காக உம்மை இன்னும் அதிக நேசிக்க கிருபை தார். அப்படியே ஜெப நிலைமையில நாம் கண்களை மூடுவோம். என்னோட அப்பா வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி நிறைவு செய்வார்கள். அவரும் கண்களை மூடி நல்ல பிதாவே, பரலோகத்தின் தேவனே, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. இந்த தடிக்காரங்கன ஊழியத்திலே, இந்த சபையிலே நம்முடைய பிள்ளைகள் உபவாச ஜெபங்களை நடத்தி கொண்டு இறுதி நாட்கள் 3 நாட்கள் கூட்டங்களை வைக்க நீர் கொடுத்த கிருபைக்காக தேவருக்காக நன்றி. ஒத்துழைத்த தேவ பிள்ளைகளுக்காக, ஜெபித்தவர்களுக்காக, 3 நாள் வந்து தேவனுடைய வார்த்தை கொடுத்த பாஸ்டர் ஜான்சன் ஜாய்சன், டேவிட்சன் ஜாய்சன் 2 பேரையும் கர்த்தர் ஊழியர்களை இன்னும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறும்படியாக மனதார ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சபை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிற 1000 மடங்கு ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஊழியக்காரமனை பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, அந்த தேசத்திற்காக 3 நாள் கூட்டத்தில் வந்து ஜெபித்த ஒத்துழைத்த எல்லா ஊழியர்களுக்காக, இந்த தேசவாசிகளுக்காக, அனைவருக்காக மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எப்படி ஆகலும் ஒரு கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், இந்த வருகையில் ஆயத்தமாக்கப்படட்டும் ஐயா. இந்த கூட்டங்கள் மூலம் வருகிற எல்லா கனமும் மகிமையும் துதியும் தோத்திரமும் எல்லாவற்றையும் நமக்கே தருகிறோம். ஆராதனை நடத்தின பிள்ளைகள், ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள், ஆண்டவரை பாடுபட்டவர்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவரை யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதித்தது போல அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து மேன்மைப்படுத்தும். கனமாக்கிமே துதி உமக்கு செலுத்துகிறோம். ஒரு விஷயம் கூட எல்லா கனமாக்கிமே துதி நீரே பொறுப்படும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களை மறவாத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்களுடைய சபையோடும், தேவனுடைய செய்தி கொடுத்த பிள்ளைகளோடும், தேசத்தோடும், எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.